A1 C3 F6 J10 O15. இப்போ வந்துட்டு ஒரு டேர்ம் மாதிரி கொடுத்துட்டு கடைசியாக என்ன வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. மிஸ்ஸிங் டேர்ம் தான் வந்துட்டு இதில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை வரிசையாக எழுதிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, A1 C3 F6 J10 O15 கொடுத்துட்டு இந்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறாங்களா. இந்த டேர்ம் என்ன வரும் தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட் மட்டும் பார்ப்போம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஏ பியை விட்டுட்டு சி எடுத்திருக்காங்க. ஓகேயா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, டிஇ 2 இதை விட்டுட்டு எஃப் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஹெச்ஐ 3 விட்டுட்டு ஜே எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேஎல்எம்என் 4 விட்டுட்டு 4 இதை விட்டுட்டு ஓ எடுத்திருக்காங்க. அப்போனா இங்கே 1 விட்டுட்டாங்க, இங்கே ரெண்டு லெட்டர்ஸை விட்டுருக்காங்க, இங்கே 3 லெட்டர்ஸை விட்டுருக்காங்க, இங்கே 4 லெட்டர்ஸ் தான். அடுத்து என்ன விடுவாங்க, 5 லெட்டர்ஸ் தான் விடுவாங்களா. அப்போ PQRST 5 இதை விட்டோம் அப்படின்னா கடைசியாக நமக்கு என்ன வரும், யூ வருமா. ஓகே, ஆல்ஃபபெட் படி இப்போ யூ வரும். இப்போ நம்பர் படி பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் படி பாருங்களேன், இங்கே 1 இருக்குது 3 இருக்குது. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அப்போ என்ன வருது, 2 வருது. அதே மாதிரி 3க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 3 வருது. இதே 6 10 - 6 என்ன வரும், 4 வருமா. இதே வந்து 10 - 15 என்ன வரும், 5 வருதா. அப்போ அதுக்கடுத்து என்ன வரும், ஃபஸ்ட்டு இங்கே 2, அடுத்து 3 4 5. அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், 6 தானே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 15 கூட 6 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண அப்படின்னா 15 + 6 என்ன 21. அப்போ நமக்கு இந்த டேர்ம் என்னவாக இருந்திருக்கும், U21 இருந்திருக்கும். ஓகேயா.